ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டைப் காஸ்டிங் அப்படின்னா என்னன்பா? ஸோ டைப் காஸ்டிங் அப்படின்னா ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் டைப் காஸ்டிங். ஸோ அதில் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது என்னலாம் அப்படின்னா இன்ட் ஆஃப், ஃப்ளோட் ஆஃப், பூல் ஆஃப், இவால் ஆஃப், இஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப். ஸோ இன்ட் ஆஃப் அப்படின்னா என்னன்னா, ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா டெசிமல் நம்பர் அண்ட் ஸ்ட்ரிங். ஸோ அப்படி இருக்கக்கூடியதை நம்மளால் இண்டிஜராக கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃப்ளோட் ஆஃப் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நம்பரை டெசிமல் நம்பராக மாற்றுற கெப்பாசிட்டி வந்து இந்த ஃப்ளோட் ஆஃப்க்கு உண்டு. ஸோ பூல் ஆஃப் அப்படின்னா என்னன்னா ஒரு வேல்யூ ட்ரூவா ஃபால்ஸான்னு செக் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுதான் பூல் ஆஃப். இவால் ஆஃப் அப்படின்னா ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை பைத்தான் எக்ஸ்பிரஷனாக அதால் கன்வெர்ட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அதான் இவால் ஆஃப். இஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படின்னா ஒரு டேட்டா டைப். ஸோ அதாவது ஒரு டேட்டா டைப்பை செக் பண்ணும். இப்போ ஒரு வேரியபிளில் ஒரு இன்டிஜர் வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸோ இந்த இஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அது இன்டா அப்படின்னு செக் பண்ணி நமக்கு ட்ரூவா ஃபால்ஸானு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுதான் இஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகேவா? நம்ம எக்ஸாம்பிள் போடும்போது இந்த இவால் ஆஃப் இஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ரொம்ப கிளியராக புரியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் போயிடலாம். முதல்ல மல்டிபிள் வேரியபிள் அசைன்மெண்ட் பார்க்கலாம். ஸோ மல்டிபிள் வேரியபிள் அசைன்மெண்ட். சரியா? ஃபஸ்ட்டு மல்டிபிள் வேரியபிள் அசைன்மெண்ட். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா a = b = c = d = e = 100. ஸோ எப்படின்னா நிறைய வேரியபிள்ஸ்க்கு ஒரு வேல்யூவை அசைன் பண்ணலாம். ஓகேவா? பைத்தானில் ஸோ நிறைய வேரியபிள்ஸ்க்கு ஒரு வேல்யூவை அசைன் பண்ணணும் அப்படின்னா அது இப்படி தான் அசைன் பண்ணணும். அசைன் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இப்போ பிரிண்ட் ஏ நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னாலும் எனக்கு 100 தான் வரும். சரியா? அவுட்புட். ஸோ பார்த்துடலாம் 100. ஸோ நெக்ஸ்ட்டு பிஏ பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னாலும் எனக்கு என்ன தான் வரும்? ஸோ 100 தான் வரும். ஸோ அதே மாதிரி தான் சிடிஇ. ஸோ அந்த மீதி உள்ள மூணுத்தையும் நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தாலும் எனக்கு அதே அவுட்புட் தான். நம்ம வேணால் பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் சி கொடுக்குறேன், இங்கே டி கொடுக்குறேன், இங்கே இ கொடுக்குறேன். ஸோ இ கொடுத்தோன்னே இதை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு 5 100ன்னு வந்திருக்கும். ஓகே? ஸோ இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் பார்க்கலாம். ஸோ டிஃபரண்ட் டேட்டா டைப்ஸ். ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் வச்சுப்போம். அடுத்த ஏஜ் அப்படின்னு ஒரு வேரியபிள், தென் ஹைட் அப்படின்னு ஒரு வேரியபிள், தென் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள், தென் எம்டி அப்படிங்கிற ஒரு வேரியபிள். ஸோ இந்த 5 வேரியபிளுக்கும் நான் 5 வேல்யூ வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி செட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நேம் அப்படி தானே. ஸோ அதை நம்ம ஸ்ட்ரிங்காக தான் நேம் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இன்டிஜர் வேல்யூ மட்டும் தான் நம்ம ஸ்ட்ரிங் இல்லாமல் கொடுக்கணும். ஸோ இதுக்கு நம்ம ஸ்ட்ரிங்கோட தான் கொடுக்கணும். ஸோ அதனால் டபுள் கோட்ஸ்க்குள்ள நம்ம நேம் கொடுத்துட்டு ஏஜ் இன்டிஜர்னால நம்ம சிங்கிள் கோட் டபுள் கோட்லாம் கொடுக்க வேண்டாம். ஸோ 20 நம்ம கொடுத்தாலே போதும். ஹைட் வந்து என்ன அப்படின்னா 171.2. ஸோ ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுல நான் வந்து ஒரு பூலியன் வேல்யூ கொடுக்க போகிறேன். ஓகே? ட்ரூ. சும்மா ஒரு பூலியன் வேல்யூ நான் அசைன் பண்ணுறேன். எம்டி அப்படிங்கிறதுல நான் ஒரு நன் டைப். ஸோ இதை வந்து நான் அசைன் பண்ணுறேன். ஸோ அப்போ விஷால் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு, ஏஜுங்கிறது ஒரு இன்டிஜர், ஹைட்டுங்கிறது ஒரு ஃப்ளோட்டு, ஸ்டேட்டஸ்ங்கிறது ஒரு பூலியன் ஃபார்மேட்டை நான் கொடுத்துருக்கேன். ஸோ எம்டி அப்படிங்கிறது நன், அதுவும் ஒரு டேட்டா டைப் தான். ஓகேவா? ஸோ நன் அப்படின்னா அதில் எதுவுமே இல்லை, அந்த வேரியபிள் வந்து எம்டியாக இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தை தரும். சரியா? இப்போ நான் வந்து நேமை பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அந்த பர்டிகுலர் நேம் மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே? இப்போ அவுட்புட்டில் எனக்கு நேம் மட்டும்தான் வந்திருக்கணும். ஸோ தென் அடுத்த லைனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு ஏஜ். ஓகே? நெக்ஸ்ட்டு ஏஜ், தென் ஹைட்டு, தென் ஸ்டேட்டஸு, தென் எம்டி. ஸோ இவ்வளோத்தையும் நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா என்னால் அவ்வளோ டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணி அவுட்புட்டாக டெர்மினலில் கொண்டு வர முடியும். ஸோ நான் இதில் எல்லாத்துலேயுமே டைப் கொடுத்தேன் அப்படின்னு வைங்களேன். ஸோ அதோட டேட்டா டைப்பும் நமக்கு பார்த்துக்கலாம். ஸோ டைப் ஆஃப் நேம், டைப் ஆஃப் ஏஜ், டைப் ஆஃப் ஹைட்டு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபிக்காக பார்க்க முடியும். ஸோ அதையும் நம்ம அவுட்புட்டில் பார்த்துக்கலாம். ஓகே? இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ இதை நம்ம எல்லாத்துலேயுமே மென்ஷன் பண்ணிவிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதோட டேட்டா டைப்ஸ் எல்லாம் கிளாஸ் ஃபார்மேட்டில் வரும். ஓகே? இப்போ கிளாஸில் எனக்கு வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன இருக்குது? நேம் இருக்குது. ஓகே? ஸோ அதனால எஸ்டிஆர் வந்திருக்கு. தென் ஏஜ் வந்து இன்டிஜர். ஸோ அதனால இண்ட் வந்திருக்கு. ஸ்டேட்டஸ் இல்லை ஹைட்டு வந்து எனக்கு ஃப்ளோட்டில் வந்திருக்கு. ஸ்டேட்டஸ் வந்து பூலியன் டைப்பில் வந்திருக்கு. ஸோ எம்டி வந்து எனக்கு நன் டைப்பில் வந்திருக்கு. ஓகே? ஸோ அதோட டைப் செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம டைப் ஆஃப் யூஸ் பண்ணலாம். ஸோ டைப் ஆஃப் யூஸ் பண்ணால் நமக்கு டைப் தான் வரும், அந்த வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் ஆகாது. வேல்யூ தனியாக நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா பிரிண்ட் ஆஃப் நேம், பிரிண்ட் ஆஃப் ஏஜ், பிரிண்ட் ஆஃப் ஹைட், பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ், பிரிண்ட் ஆஃப் எம்டி அப்படி கொடுத்தா தான் நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே? தென் இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெசிமல் டு இன்டிஜர் கன்வர்ஷன் பார்க்கலாம். ஓகே? டெசிமல் டு இன்டிஜர் கன்வர்ஷன் எப்படி அப்படின்னா ஒரு டெசிமல் வேல்யூ நான் கொடுக்குறேன். ஸோ ஏல தென் பியில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டெசிமல் வேல்யூவை நான் இன்ட்டாக மாற்றுறேன். ஓகே? இன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெசிமல் நம்பரை நான் இன்ட்டாக மாற்றிட்டு எதில் வச்சிருக்கேன்? பியில் வச்சிருக்கேன். ஸோ அதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். சரியா? பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த டெசிமல் வேல்யூவாக கொடுத்தது வந்து எனக்கு இங்கே அவுட்புட்டில் என்ன வந்திருக்கு? அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள டிஜிட்லாம் எனக்கு வரல. ஸோ அந்த 12 மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே? ஸோ இதுதான் டெசிமல் டு இன்டிஜர் கன்வர்ஷன். ஓகேவா? ஸோ இனிமேல் நம்பர் டு ஃப்ளோட். சரியா? நம்பர் டு ஃப்ளோட் பார்க்கலாம். ஸோ அது எப்படி அப்படின்னா இப்போ ஏங்கிற ஒரு வேரியபிளில் 80 அப்படின்னு இருக்குன்னா ஸோ பிங்கிற ஒரு வேரியபிளில் நான் என்ன பண்ணுறேன், இதை நான் ஃப்ளோட்டாக மாற்றுறேன். ஸோ ஏல என்ன இருக்குது? 80. அதை இந்த 80யை நான் வந்து ஃப்ளோட்டாக மாற்றினா எனக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ நான் ஃப்ளோட்டாக மாற்றினேன்னா எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வேல்யூ வரணும். ஸோ வந்துச்சா? ஸோ 80.0 அப்படின்னு வந்திருக்கா? ஸோ இந்த மாதிரி வரும். ஓகே? இதான் நம்பர் டு ஃப்ளோட்டு. தென் ஸ்ட்ரிங் கன்காடினேஷன். ஸ்ட்ரிங்
கங்காடினேஷன் அப்படின்னா ஸ்ட்ரிங் ஆடிங். ஓகே, ஸோ இப்போ ஏல நான் வந்து ஹாய் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா பியில் இதில் விஷால் அப்படின்னு கொடுத்துட்டு இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, எப்படி பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா A + B அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ ரெண்டத்தையும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கும் ஆட் ஆகி வரும். ஓகே, ஸோ ஹாய் விஷால் அப்படிங்கிறது ஆட் ஆகி வருது. ஓகே, இதுதான் ஸ்ட்ரிங் கங்காடினேஷன். சப்போஸ் நான் நம்பரையும் நான் ஸ்ட்ரிங்கில் கொடுக்குறேன். இப்போ ஏக்கு 10 பிக்கு வந்து 20 இப்படி கொடுத்துட்டு ஸோ நான் இதை எப்படி பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா A + Bன்னு இதையும் நான் திருப்பி பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்னா அது ஆட் ஆகி வராது. ஏன்னா அது ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்கனால நமக்கு ரெண்டும் சேர்த்து தான் தரும். ஓகே, இப்போ 10 20 சேர்த்து தானே தந்திருக்கு. ஸோ இப்படி தான் தருமே தவிர அது வந்து ஆட் ஆகாது. மேத்தமெட்டிக்கலாக ஆட் ஆகணும் அப்படின்னா எப்படி பண்ணணும்னா இப்போ A = 10 இப்படி இருக்கா, ஸோ B = 20 இப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரிசல்ட் அப்படின்னு ஒரு வேரியபிளில் என்ன பண்ணணும்னா இந்த ஏயை இண்டா மாற்றணும். ஓகே, அதுக்கப்புறமா ப்ளஸ் போட்டுட்டு இன்னொரு B இருக்குல்ல, ஸோ அதையும் நம்ம இண்டா மாற்றணும். மாற்றிட்டு இந்த பிரிண்ட் ரிசல்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா இப்போ அவுட்புட் வந்து அந்த 10ம் 20யும் ஸ்ட்ரிங்லேருந்து இண்டா கன்வெர்ட் ஆகி அந்த ரெண்டும் ஆட் ஆகி 13 வரும். ஓகே, அப்போ இது 30 எப்படி வந்துச்சுன்னா இந்த 10ம் 20யும் ஸ்ட்ரிங்காக இருக்கா, ஸோ அது வந்து இண்டா கன்வெர்ட் ஆகும். இண்டா கன்வெர்ட் ஆகி ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆகி அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதோட அடிஷன் வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகே, இதான் ஸ்ட்ரிங் கங்காடினேஷன் கான்செப்டில் உள்ள கான்செப்ட்ஸ். தென் வந்து ஸ்ட்ரிங் டு நம்பர். சரியா, ஸ்ட்ரிங் டு நம்பர் நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம், பட் இன்னொருக்காவும் பார்த்துடலாம். ஓகே, num1ல நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா 1 2. சரியா, num2ல நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா 30 அப்படிங்கிற ஒரு நம்பரை வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் நான் இதை ஆட் பண்ணணும். அப்போது இது ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஓகே, இதை நம்பராக நான் கன்வெர்ட் பண்ணணும். அதை நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்டு A கொடுக்குறேன், தென் ப்ளஸ் கொடுத்து இன்டு B கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இந்த ரிசல்ட்டை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இப்போ அவுட்புட் என்ன வரும், 42ன்னு வரணும். சரி, அந்த ஸ்ட்ரிங் வந்து 13 வந்திருக்கு. என்ன ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ 30 சாரி AB கிடையாது, num1 num2 num1. ஓகே, ஸோ num1. ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 42ன்னு வரணும். ஸோ வந்துச்சா, ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங் டு நம்பர் கன்வர்ஷன். தென் ஸ்ட்ரிங் டு ஃப்ளோட் கன்வர்ஷனும் இருக்குது. சரியா, நம்ம இதிலே வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஃப்ளோட்டாக பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃப்ளோட்டாக மாற்றணும் அப்படின்னா இப்போ இதோட ரிசல்ட் வந்து எனக்கு எப்படி மாறுது அப்படின்னா 42.0ன்னு வந்திருக்கும். ஓகே, ஸோ இதான் ஃப்ளோட் கன்வர்ஷன். இனி என்ன அப்படின்னா பூலியன் கன்வர்ஷன் பார்க்கலாம். அதாவது இப்போ m = ஓகே சி டபுள் கோட்டு ஸ்பேஸு, தென் k = 0, தென் l = none, தென் I = ட்ரூ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ u = ஃபால்ஸ். ஓகே, ஸோ இந்த வேரியபிள்ஸ் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். கரெக்டாக. ஸோ பூல் ஆஃப் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வேரியபிள்குள்ளே வேல்யூ இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி நமக்கு ட்ரூவா ஃபால்ஸானு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போதைக்கு நம்ம பிரிண்ட் ஆஃப் பூல் ஆஃப் எம் அப்படின்னு கொடுத்தோன்னா இப்போ நமக்கு எம்ல ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த ஸ்பேஸுக்குள்ளே, அதாவது அந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்குது தானே, ஸோ அப்போ நமக்கு என்ன தான் வரும் அப்படின்னா ட்ரூ தான் வரும். சரியா, அதில் ஸ்பேஸ் இருந்தாலும் நமக்கு ட்ரூ தான். இப்போ நமக்கு அதில் ஒன்றுமே இல்லை, 0 இருக்குது அப்படின்னா அதோட அவுட்புட் வந்து என்ன அப்படின்னா ஃபால்ஸ் வரும். ஓகே, ஒரே லைனில் எழுதுறேன். ஸோ பூல் ஆஃப் கே கொடுத்து பார்த்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு அதோட அவுட்புட் என்ன வரணும், ஃபால்ஸ் வரணும். ஏன்னா 0 இருக்குது. ஓகே, 0 வந்து வேல்யூ கிடையாது. ஸோ அதனால் நமக்கு என்ன தான் வரணும், ஃபால்ஸ் வரணும். நெக்ஸ்ட்டு பூல் ஆஃப் எல் கொடுக்குறேன். எல் என்ன இருக்குது, நன் இருக்குது. நன்னால ஒன்றுமே கிடையாதுன்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ நமக்கு என்ன தான் வரும், ஃபால்ஸ் தான் வரும். ஓகே, ஃபால்ஸ் வந்துச்சா. ஸோ தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஐ இருக்குது. ஸோ ஐக்கும் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா பூலியன் வேல்யூ பார்க்குறேன். இப்போ ஐயில் ட்ரூ இருக்குது. ஓகே, ட்ரூனாலே அது ஒரு பூலியன் வேல்யூ தான். ஸோ அப்போ ட்ரூனாலே அப்போ ஏதோ ஒன்று இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் அதோட வேல்யூ என்ன தான், ட்ரூ தான் வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து யூ பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் என்ன இருக்குது, ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அதே ஃபால்ஸ் வந்து பூலியன் வேல்யூ தான். அப்போ அதுவும் பூலியன் வேல்யூவாக தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதுக்கு ஃபால்ஸ் தான் வரும். ஓகே, இது பூலியன் கன்வர்ஷன். தென் அடுத்த ஈவேல் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஓகே, இப்போது இதில் ஒரு ஹெட்டிங் போட்டுக்கலாம், பூலியன் கன்வர்ஷன். ஸோ தென் இனி என்ன பண்ணலாம் அப்படின்னா இவேல் ஆஃப் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு B1 அப்படிங்கிறதுல ஒரு ட்ரூ அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஓகே, B2ல் என்ன இருக்குது அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. இந்த B1 B2ங்கிற வேரியபிளில் ரெண்டு வேல்யூஸ் இருக்குது. ஒன்றில் ட்ரூ, இன்னொன்றில் ஃபால்ஸ். நம்ம டெஃபினிஷனில் பார்த்துருப்போம் இவால்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவால்னா என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கை பைத்தான் எக்ஸ்பிரஷனாக கன்வெர்ட் பண்ணும். சரியா, இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, இதை வந்து நம்ம ஸ்ட்ரிங்கே இல்லாமல் பைத்தான் எக்ஸ்பிரஷனாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரூங்கிறது என்னது, நமக்கு ஒரு பூலியன் வேல்யூ, அப்படி தானே. ஸோ அப்போது இது ஒரு பூலியன் வேல்யூவாக கன்சிடர் பண்ணும். அதாவது அது ஒரு பைத்தான் எக்ஸ்பிரஷனாக கன்சிடர் பண்ணும். இப்போது இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஈவேல் ஆஃப் B1 கொடுத்தேன் வை. ஸோ எனக்கு இது வந்து ட்ரூங்கிறது வந்து எனக்கு டபுள் கோட்ஸ் ரிமூவ் ஆகி பூலியன் வேல்யூவாக அது எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ட்ரூன்னு தான் வரும். சரி, ஆனால் நான் வந்து அதை ஸ்ட்ரிங்காக கொடுத்துருந்தேன். ஓகே, ஸ்ட்ரிங்காக கொடுத்துருந்தா அது ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கணும். ஆனால் ஈவேல் ஆஃப் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்காக எடுக்காமல் அது ஒரு எக்ஸ்பிரஷனாக எடுத்து நமக்கு அது வந்து கரெக்டாக ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, நம்ம வந்து ஸ்ட்ரிங்காக கொடுத்தோம்.
இப்போதைக்கு நான் பெஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பிரிண்ட் ஆஃப் B1 அப்படிங்கிறது கொடுத்தோம்னா நமக்கு அது ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ நம்ம அது ஸ்ட்ரிங்காக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப்பு போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு அது ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் இருக்குன்னு காட்டுது. கிளாஸ் ஸ்ட்ரிங். ஓகே, இப்போ நான் இவாலாக மாற்றிட்டேன். சரியா? இவாலுவேட் பண்ணிட்டேன். பண்ண அப்புறமா நான் அதுக்கு டைப்பு கொடுத்து செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு அது ஸ்ட்ரிங்காக இருக்காது. அது வந்து ஒரு பூலியன் வேல்யூவாக மாறிடும். பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து கிளாஸ் பூலியன் வேல்யூவாக மாறிடுச்சு. ஸோ இதுதான் இதோட இவாலோட பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஈவேல் ஆஃப், ஓகே சாரி, ஈவேல் ஆஃப் ஒரு சிங்கிள் கோட்குள்ளே 2+3 கொடுத்துருக்கேன். ஓகே, இதை நான் இந்த ரிசல்ட்டை நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா என்ன அவுட்புட் வரும்? ஸோ இதை வந்து ஒரு எக்ஸ்பிரஷனாக தான் அது கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அப்போ இந்த சிங்கிள் கோட்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணால் இதோட ஆக்ஷன் என்ன நடக்கும்? 2+3. ஸோ 2+3 என்ன பண்ணும்? 5. அப்போ அந்த 5 ஆனது இந்த ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆகி அந்த ரிசல்ட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, நார்மலாக பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த 2+3 தான் நமக்கு அவுட்புட்டில் வரும். கரெக்டாக? ஸோ ஆனால் இப்போ நம்ம இவாலுவேட் பண்ணும்போது அது என்ன ஆகுது? அது ஒரு பைத்தான் எக்ஸ்பிரஷனாக எடுத்துட்டு இந்த 3+2 வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்கு ஒத்து போகுது. ஸோ இப்போ நான் அவுட்புட் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இப்போ 5 வரணும். ஓகே, 5 வந்துச்சா? ஸோ இதுதான் இவாலோட ஒரு எக்ஸாம்பிள். நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இவால் ஆஃப் ஒரு சிங்கிள் கோட்குள்ளே பிரிண்ட் ஆஃப் ஒரு இன்னொரு சிங்கிள் கோட்குள்ளே ஹாய். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இதை வந்து என்ன பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எக்ஸசைஸ் மாதிரி எடுத்து பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நான் டபுள் கோட்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே, அது எரர் அடிக்கும். ஏன்னா டபுள் கோட்ஸ் வந்து வெளில இருக்கிறதுக்கும் உள்ளே வந்து சிங்கிள் கோட்ஸும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ எரர் வராது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் ஈஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் மெத்தடுக்கு போகலாம். ஸோ ஈஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படின்னா என்ன? ஸோ ஈஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ இருக்குது. சரியா? ஒரு இன்டிஜர் வேல்யூ இருக்குது. அது இன்டிஜரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறோம்ல, அதுதான் ஈஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ a = 10 இப்படி இருக்கா? ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன்? பிரிண்ட் ஆஃப் ஈஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப். சரியா? ஈஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணி இந்த கேப்ஸ் ஏ வந்து எனக்கு ஸ்ட்ரிங்கா அப்படின்னு செக் பண்ணணும்னா எஸ்டிஆர் யூஸ் பண்ணணும். ஸோ எஸ்டிஆர் யூஸ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன தான் வரும்? ட்ரூன்னு வரும். ஓகே, ஈஸ் இன்ஸ்டன்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறது என்னது தான் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஒன்லி. சரியா? வேறு எதுவுமே இது ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ இப்போ வந்து எஸ்டிஆர் கொடுத்தோன்னே இப்போ எனக்கு என்ன வந்துச்சு? ட்ரூ வந்துச்சு. சப்போஸ் நான் இதில் வந்து நம்பராக கொடுக்குறேன். ஓகே, ஒரு இன்டீஜராக கொடுத்துட்டு எஸ்டிஆரை உள்ள வச்சேன் அப்படின்னா ஸோ இதை வந்து ரன் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபால்ஸ் தான் வரணும். சரியா? ஃபால்ஸ் வந்துச்சா? ஸோ அதே மாதிரி இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் போடுறேன். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு டபுள் கோட்ஸில் 10.90 இருக்குது அப்படின்னா ஸோ இதுக்கு ஈஸ் இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணோன்னா ஏ ஃப்ளோட்டான்னு நான் செக் பண்ணுறேன். சரியா? ஃப்ளோட்டான்னு செக் பண்ணேன்னா இப்போ எனக்கு என்ன வரும்? அவுட்புட்டு ஃபால்ஸ் தான் வரணும். ஏன்னா அது நான் ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கேன், அதனால் ஃபால்ஸ் தான் வரணும். இப்போ நான் இதை ஃப்ளோட்டாக கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு ட்ரூ வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஈஸ் இன்ஸ்டன்ஸ். ட்ரூ வந்துச்சா? ஸோ இதுதான் ஈஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ இது எல்லாத்தையும் நான் பண்ண எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.